இல்லைண்ணா, நம்மளுக்கு மதுரையே முக்கியமான சவால். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதே விட நம்மளோட அடிப்படை தேவைகள் தானே இங்கே நிறைய பிரச்சனை. நம்ம இப்போ நன்றி சொல்ல போகிறப்ப கூட மக்கள் வந்துட்டு நம்ம புதிதாக வந்திருக்கோம்னா கூட அவங்களோட குறைகள்ன்றதை நிச்சயமாக அவங்க சொல்ல தானே செய்வாங்க. நம்ம நன்றி சொல்ல போனால் கூட முக்கியமாக, அப்பா எனக்கு இந்த சாக்கடை பிரச்சனையை கொடுங்க, இந்த ரோடை தீர்த்து கொடுங்க, இந்த பாதாள சாக்கடை எங்கள் வீட்டு வழி, இதுதான் அதிகமாக சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் பட்டா பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே லீகலாக நம்ம என்ன முயற்சி எடுப்போமோ எடுப்போம். சார் இது வந்து வாரத்திற்கு ஒரு முறை பிளான் பண்ணியிருக்கோம் சார், செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இது தொடர்ந்து நடைபெறணும் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி முகாம்களில் எம்எல்ஏ கழக எல்லாரும் கலந்துக்கணுன்றது எங்களோட விருப்பம். நிச்சயமாக நாங்களும் கலந்துக்கிறோம். எல்லா மீட்டிங்களும், முதல் மீட்டிங் மட்டும் இல்லை, அனைத்து மீட்டிங்லையும் கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்களோட தொடர்பு இருக்கிறப்ப தான் அவங்களோட பிரச்சனைக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் கொடுக்க முடியும். இது தொடர்ந்து நடைபெறும். அதற்கான முயற்சிகள் நடந்து அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும். இலக்கு வந்து சுத்தமான வடக்கு தொகுதி எப்படி இருக்கு? இல்லை, வடக்கு தொகுதியை பொறுத்தவர்களுக்கு அதற்கான முயற்சி எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் பல்வேறு பகுதிகளில் இருப்பீங்க, உங்களோட தெருக்களை பார்த்துருப்பீங்க. ஸோ முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா, அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கூப்பிட்டு நம்ம எல்லா தரப்பு மக்கள்கிட்டமே பேசுகிறோம். அதிகாரிகிட்ட பேசுகிறோம், அந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேசுகிறோம், தூய்மை பணியாளர்கிட்ட பேசுகிறோம், பொதுமக்கள்கிட்ட 4 பேர்த்திடமே பேசுகிறோம். ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக குப்பையை டம்ப் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அதை செகண்டரி லோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரத செகண்டரி லோட் பண்ணுறப்போ அந்த இடம் குப்பையாயிடுது. மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கு வாகன பிரச்சனைகள்னு சொன்னாங்க. அந்த டஸ்ட்பின் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல டஸ்ட்பின் வச்சுருக்கோம். பொதுமக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட தேவைகள் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே. நம்ம இருக்கிறத வச்சே சமாளிச்சுட்டு இருக்கோம். அந்த அதிகாரிகள்கிட்ட இப்போ டிசிட்ட சார்ட்ட சொல்லியிருக்கேன். அகைன் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி கேட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்டில் எவ்வளோ வண்டிகள் இருக்குது, ஏன்னா 417 வண்டிகள் இருக்குது, 20 டோசர் இருக்குது, எல்லாமே நோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய வாகன பற்றாக்குறை நிறையா இருக்குது. தொழிலாளர்கள் ஒரு 3935 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி வேஜஸ், கான்ட்ராக்டு, அந்த இது எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாரோடையும் ஒரு மீட்டிங் நம்ம கேட்டிருக்கோம். அது கேட்டுட்டு இங்கே வாகன பிரச்சனைகள் நிறைய பழுது பார்க்கப்படலை, நிறைய வீல்ஸ் இல்லாமல் உடஞ்சி கிடக்கு, ட்ரைசைக்கிள் பிரச்சனை இருக்குது, அந்த தூய்மை பணியாளர்களுக்கே பிரச்சனை இருக்குது, அவங்க எங்கே இருக்கிறது, தண்ணி கூட குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடிப்படையாக எல்லாருக்குமே தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்குது. கான்ட்ராக்டர் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதிகாரிகள் நிறையா சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம யாரையும் குறைகளாக சொல்லாமல் அந்த தரப்பு மக்கள் எல்லாத்தோட குறைகளையும் கேட்குறோம். அதை நம்ம எப்படி சரி பண்ணிட்டு நம்மளோட நோக்கம் மக்கள் செய்ய வேண்டியது, மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது. அதற்கான வழிகள் என்ன பண்ணணும்னு தொடர்ந்து நம்ம ஆய்வு நடத்துறோம், ஃபாலோ பண்ணிட்டு. எஸ் சார், அதான் சார் பிளான் பண்ணுறோம். ஆமாம் சார், நம்மளுக்கு மேயர் மண்டல தலைவர்கள் இருந்தால் கூட அவங்க வந்து ஆணையிற இடத்துல தான் இருப்பாங்க. பணிகள் செய்ய போகிறது அதிகாரிகளும் பணியாளர்களும் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னைக்கு மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தமிழக முதல்வரோட ஆட்சியில் நம்ம நேரடியாக அதிகாரிகிட்ட நம்ம கூறலாம் இல்லையா. அதே நேரத்தில் மாநகராட்சி ஆணையாளர் வந்து அவங்க இல்லை 1ஆம் தேதி தான் வராங்கன்னு சொன்னாங்க. நம்ம டெப்டி கமிஷனர் ப்ளஸ் ஏசி இவங்களை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார், மக்களோட பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் அதிகார வர்க்கத்துக்கு, அவங்க அதிகாரிகள்கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதற்கான முயற்சிகளும் எடுக்கிறோம். அந்த இதை நம்ம அதற்கான தொடர்ந்து பண்ணுவோம். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ரொம்ப மோசமா இருக்கு. நிச்சயமான நம்ம உட்கார்ந்து கூட இருக்கே இல்ல. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நகரா வச்சு கண்டிப்பான அந்த மாதிரி மாற்றுறதுக்கு எதுவும் முயற்சி இருக்கு? கண்டிப்பா. அதான் இப்ப நான் தெருவா போயிட்டு இருக்கேன். அடுத்து பூ மார்க்கெட்டு அந்த இது எல்லாமே போறேன்னு. உங்களோட ஒத்துழைப்பும் அதுல அதிகமா இருக்கணும். நீங்க தான் இதை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்ப இங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, மக்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு தடவை குப்பை எடுத்துட்டு போனோன்னே மறுபடியும் அங்கேயே குப்பை கொட்டிடும். ஸோ நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக அதை எங்கே போய் இப்போ ரோட்டில் இருந்து தூக்கி எரிஞ்சிடுறோம். இப்போ நம்ம அவங்களோட சந்திக்கிறப்ப இதை சொல்கிறாங்க. அது மக்களாகிய நம்மளும் கொஞ்சம் நம்ம மாற்றணும். அதற்கான முயற்சிகள், பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். ஆக்ஷன் பிளான் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய ஐடியாலஜி இருக்குது. நம்ம எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சுட்டு அதை எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக.